வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பெட்டி பெட்டியாக திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது உறவினர்களது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள், பறக்கும்படை அதிகாரிகள் கட்டுக்கட்டாக பணங்களை தட்டி தூக்கி சென்றுள்ளார்கள். பரபரப்பான அரசியல் களம். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுகவின் முன்னாள் அமைச்சரும் கோவை தெற்கு தொகுதியின் வேட்பாளருமான செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நெருக்கமானவர்களது வீடுகள், அலுவலகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள், அமலாக்கத்துறை அதிகாரிகள், குறிப்பாக பறக்கும்படை அதிகாரிகள் ஒரே நேரத்தில் 4 வெவ்வேறு இடங்களில் சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் யாரெல்லாம் சிக்கியுள்ளார்கள் தெரியுமா? செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பரும் அரசு ஒப்பந்ததாரருமான சங்கர் ஆனந்த் என்பவரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் அதிகாரிகள் சோதனையிட்டும் வருகிறார்கள். முக்கியமான கரூரில் உள்ள கொங்கு மெஸ் மற்றும் சக்தி மெஸ் ஆகிய இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் பறக்கும்படை அதிகாரிகளும் சோதனைகளை நடத்தி வருகிறார்கள். எப்படியாவது கரூரில் வெற்றியடைந்தது போல கோவை தெற்கிலும் வெற்றியடைய வேண்டும். சரி, எதற்காக கரூர் கோட்டையின் மன்னன் செந்தில் பாலாஜி என்று ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரே, பிறகு எதற்காக கோவை தெற்கில் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதாவது கரூரில் விஜய் அவர்களது நடத்திய அந்த பிரச்சார கூட்டத்தில் நடைபெற்ற அசம்பாவிதத்திற்கு முழுமையான காரணம் செந்தில் பாலாஜி தான். ஏனென்றால் விஜய் பெயர் சிபிஐ வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டது. ஆனால் செந்தில் பாலாஜியின் பெயர் சிபிஐ வழக்கில் சேர்க்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனால் மக்களின் எதிர்ப்பு செந்தில் பாலாஜிக்கு அதிகமாகவே இருக்கிறது. உளவுத்துறை சொன்ன தகவலின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி போட்டியிட்டால் மிகப்பெரிய ஒரு தோல்வி வரும் என்ற காரணத்தினால் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை தெற்கை தேர்வு செய்துள்ளார். ஒரு ஓட்டிற்கு சுமார் 10,000 ரூபாய் வரை செலவு செய்ய திட்டமிட்டுள்ளார். இதனால் தான் அவரது நெருங்கிய நண்பர்கள் மூலமாக பணப்பட்டுவாடாவை செய்வதற்கு இரவோடு இரவாக இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த 3 நாட்களில் கோவை தெற்கு முழுவதுமாக பணத்தை பட்டுவாடா செய்தால் மட்டும்தான் ஆட்சியை கைப்பற்ற முடியும். செந்தில் பாலாஜி கோவை தெற்கில் வெற்றியடைய முடியும் என்ற ஒரே ஒரு தாரக மந்திரத்தை செந்தில் பாலாஜி அவர்கள் பேசியிருந்தார். இது எப்படியோ பறக்கும்படை அதிகாரிகளுக்கும் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கும் சென்று விட்டது. இதனால்தான் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் யாரிடம் பணத்தை கேட்டாரோ அவர்களது வீடுகளில் ஒரே நேரங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டு பெட்டி பெட்டியாக ஆவணங்களும் சில பணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது. எவ்வளவு கைப்பற்றப்பட்டுள்ளது என்பது இனி வரக்கூடிய வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். ஆனால் இந்த முறை செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை தெற்கில் போட்டியிடுகிறார் அல்லவா? நிச்சயம் கோவை தெற்கில் பாஜகவின் ஆதிக்கமும் இரட்டை இலை சின்னத்தின் ஆதிக்கமும் அதிகமாகவே உள்ளது. கரூர் கோட்டையின் மன்னனையே ஓடி விரட்டிய கரூர் மக்கள் நிச்சயம் பாராட்டக்கூடிய தலைவராக மக்கள்தான் உள்ளார்கள். 5 ஆண்டுகள் ஆட்சி, அது திமுகவாக இருக்கலாம் அல்லது வேறு கட்சியாக இருக்கலாம், மக்கள்தான் எஜமானர்கள் என்பதை புரிந்து நடந்து கொண்டால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதற்கு கரூரில் செந்தில் பாலாஜி அவர்கள் வேறு தொகுதியை தேர்வு செய்ததற்கு முக்கிய காரணம் பறக்கும்படை அதிகாரிகள், அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் சிக்கக்கூடிய பணத்தை என்ன செய்யலாம், யாரிடம் கொடுக்கலாம், மக்களின் தேவைக்காக பயன்படுத்தலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.